Good evening, all. A wonderful evening. Beautiful. ரோடுக்கு என்ஹெச்சுக்கு பக்கத்தில் ஒரு சைட்வே, அதில் அழகாக ஒரு லொக்கேஷன், அந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபீட்பேக். முதல்ல ஃபீட்பேக் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். நிறைய பேருக்கு இன்னும் ஃபீட்பேக் அப்படின்னா பாராட்டுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஃபீட்பேக் அப்படின்னாலே அது பாராட்டுறது, பாராட்டி சொல்றது அல்லது குறை சொல்றது, இது ரெண்டு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தவிர்த்து ஃபீட்பேக் அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா நிறைய இருக்கு. ஃபீட்பேக் அப்படின்றது வந்து ஹேஸ் சோ மெனி ஏரியாஸ். அதுவும் குழந்தைங்களுக்கு சொல்றது அப்படின்றது நாம நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு, நிறைய பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு பர்த்டே வருது இல்லையா? இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு பர்த்டே. We started to process data. Kohila Valinayagam and Bhanumati Krishnan supported now. We need more people to support, to fetch info. Next, Mini yet to post their update. Bharat Srini, we need your support to check. Okay, very good. Okay. இப்போ இன்னைக்கு யாரோ ஒருத்தரோட பர்த்டே நம்ம 5PM ஃபேமிலியில். யாரோட பர்த்டே அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே டைப் பண்ணலாமா? உங்களை யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணலாமா? நித்திலன், எஸ். இப்போ நித்திலன் அப்படின்னு ஒரு 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 இப்ப நாம இப்போ வந்து நித்திலன் அப்படின்றவர் வந்து நம்மளை பொறுத்தளவு ஒரு கிட், அடுத்த ஜெனரேஷன் கிட். இப்ப நித்திலனுக்கு வந்து பர்த்டே விஷ் சொல்றது அப்படின்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும், இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இப்ப நித்திலனுக்கு பர்த்டே, நீங்க எல்லாம் உங்க விஷ் சொல்லுங்க அப்படின்னா உலகம் பூரா இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற விஷயம் அது என்ன அப்படின்னா ஹாப்பி பர்த்டே நித்திலன். இதை வந்து உலகம் பூரா போட்டுருவோம், நீங்களும் போட்டுருவீங்க, நானும் போட்டுருவேன், எல்லாரும் போடுவோம். ஹாப்பி பர்த்டே நித்திலன் அப்படின்னு. முதல்ல இந்த ஹாப்பி பர்த்டே நித்திலன் இதை ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கறது அப்படின்னு வரும் பொழுது இரண்டு முக்கியமான விஷயங்களை இன்னையில இருந்து நீங்க எதிர்பார்க்கணும். திரும்ப சொல்றேன், குழந்தைகளுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறது அப்படின்னு வரும் பொழுது இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்க இன்னையில இருந்து எதிர்பார்க்கணும். ஹாப்பி பர்த்டே போட வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. There is something else we are supposed to learn. Happy birthday வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் வேண்டாம். போட்டிருக்கீங்க, 2-3 பேர் போட்டிருக்கீங்க, அதோடு நிறுத்துங்க. There is something else we are supposed to learn. அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். குழந்தைகளுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறது அப்படின்றதுல இரண்டு முக்கியமான விஷயங்கள் காத்திருக்கு எப்பவுமே. someone can type. யார் எனக்காக டைப் பண்றீங்க? பாசிபிளி இங்க இருக்கிறதுல இன்னைக்கு அன்பு அருள்மொழி மேடம், இல்ல பரத் ஸ்ரீனி, கீர்த்திகா, அனு, யாராவது டைப் பண்றீங்களா? நார்மலா வந்து குமார் இருப்பார். குமார் சீம்ஸ் டு பி மிஸ்ஸிங். ஸோ மற்றவங்களாம் டைப் பண்றீங்களா? ரெடியா? If someone types yes, then I'll go ahead. எஸ், ஓகே. இப்போ குழந்தைகளுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறது அப்படின்றதுல இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. யோகேஸ்வரன் இருக்காரா? அப்ப அவரும் டைப் பண்ணுவார்.
இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, expected good things. Can you type expected good things? எதிர்பார்க்கப்படும் நல்ல விஷயங்கள் அல்லது நல்ல நாட்கள். அதனால expected good things அப்படின்னு போடுவோம். expected good things அப்படின்னு போடுவோம். புனிதா சங்கர் இதெல்லாம் கொஞ்சம் வச்சிருங்க. நம்ம இப்போ ஃபீட்பேக் நம்ம கொடுக்க போறோம். பர்த்டேக்கு கொடுக்க போறோம். பர்த்டேக்கு எப்படி கொடுக்கணுன்றதுல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வைங்க. நான் வரேன். 1. expected good things. expected good things. 1. expected good things. Fantastic. இப்போ எதிர்பார்க்கப்படும் நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு வருஷத்துல சிலதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள். என்னது? ஒரு ஃபேமிலின்னு எடுத்தோன்னு வைங்களேன், உங்களோட பர்த்டே, யோர் பர்த்டே, அதாவது ஹஸ்பண்ட் பர்த்டே, ஒய்ஃப் பர்த்டே, குழந்தைங்க பர்த்டே, கிராண்ட் பேரண்ட்ஸ் பர்த்டே, மேபி அங்கிள் ஆன்டி பர்த்டே, அப்புறம் நியர் அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே. இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ். இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ். அதே மாதிரி ஸ்கூலில் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூலில் வந்து அவங்க வந்து படிக்கிறப்போ அவங்க சில விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாங்க, எக்ஸலண்ட்டான விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 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 நல்ல நிகழ்வு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸுக்கு கீழே இந்த எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ் 1 போட்டு எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ் போட்டிருக்கீங்களா, அதுக்கு கீழே ஏ அப்படின்னு போட்டு பர்த்டேஸ் அப்படின்னு போடுங்க. ஏ அப்படின்னு போட்டு பர்த்டேஸ் அப்படின்னு போடுங்க. ஓ, கண்ட்ரோல் ரூம், அவங்களுக்கு இன்னைக்கு தான் பர்த்டேவா? எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்க்கு கீழே ஏ பர்த்டேஸ். Birthdays. Can you type? Yeah. So A வந்து birthdays. இப்போ வந்து expected good thingsல A வந்து birthdays, B festivals. festivals போடுங்க. B வந்து festivals. A வந்து birthdays, B வந்து festivals. B வந்து festivals. festivals. அந்த பயம் இருக்கட்டும் யோகராஜ். ஸோ எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்ல ஏ வந்து பர்த்டேஸ், பி வந்து ஃபெஸ்டிவல்ஸ். பி வந்து ஃபெஸ்டிவல்ஸ் ரெண்டு போடுங்க. அடுத்தது நான் சிக்கு வரேன். யா, ஐ திங்க் நிர்மலா மணிகண்டன் அவங்க கரெக்டாக பண்ணிட்டே வராங்க. யா, பி வந்து ஃபெஸ்டிவல்ஸ். யா, ஒன்று வந்து பர்த்டேஸ், வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான பர்த்டேஸ். இந்த பர்த்டேஸ்ல வந்து தலைவர்களுடைய பர்த்டே அதெல்லாம் வரலாம், இருக்கட்டும். ரெண்டாவது வந்து ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ நியூ இயர், தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ், தமிழ் நியூ இயர், இந்த மாதிரி ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல்ஸாக பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் 2 B. நவ் ஐ எம் புட்டிங் சி போடுங்க. குழந்தைங்க ரிலேட்டடாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சி வந்து எக்ஸ்பெக்டட்ல நாம எழுதிட்டு இருக்கோம் இல்லையா? சி வந்து குட் திங்ஸ் அட் ஸ்கூல் ஸ்லாஷ் எஜுகேஷன். குட் திங்ஸ் அட் ஸ்கூல் ஸ்லாஷ் எஜுகேஷன். சி ஃபங்க்ஷன் கிடையாது. சி இப்பதான் நான் சொல்றேன். குட் திங்ஸ் ஹேப்பனிங் அட் ஸ்கூல் அல்லது குட் திங்ஸ் அட் ஸ்கூல் ஸ்லாஷ் எஜுகேஷன். ஸ்கூல்ல எஜுகேஷன்ல நடக்கிற குட் திங்ஸ். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாரு, இல்லைன்னா ஒரு ஆர்ட் காம்படிஷன்ல வின் பண்ணியிருப்பார், இல்லைன்னா வந்து ஒரு 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 ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணியிருப்பார். ஸோ சம்திங் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் ஸ்கூல் ரிலேட்டடா. ஸ்கூல் ஸ்லாஷ் எஜுகேஷன், குட் திங்ஸ். Fantastic. Now D
டி நிரஞ்சனா மணிகண்டன், சூப்பர், நீங்க கரெக்டா எழுதிட்டே வரீங்க. டி நவ் ஸ்கில்ஸ், அவங்களுடைய திறமை சார் விஷயங்கள், ஒரு வருஷத்துல நடக்கிற திறமை சார் விஷயங்கள். திறமை சார்ந்த விஷயங்கள். டி வந்து ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில்ஸ்ல என்ன வேணா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம் அதுல. ஸோ ஃபோர்த் வந்து ஸ்கில்ஸ். யா டி டி வந்து நிரஞ்சனா மணிகண்டன், ஐ திங்க் கரெக்டா எழுதிடுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்கில்ஸ். ஓகே, இது வந்து எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ். எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்ல வந்து பர்த்டேஸ் வந்துருது, ஃபெஸ்டிவல்ஸ் வந்துருது. குட் திங்ஸ் ஒரு வருஷத்துல நிச்சயமா நல்ல விஷயங்கள் ஸ்கூல்ல எஜுகேஷன் ரிலேட்டடா ஒரு குழந்தைக்கு நடந்துகிட்டே இருக்கும், ஒரு குழந்தைக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி டி, ஒரு குழந்தையினுடைய திறமை சார்ந்த விஷயங்கள், இன்சைட் ஸ்கூல் ஆர் அவுட் சைட் ஸ்கூல். அதனால தான் நான் திறமைன்னு தனியா பிரிக்கிறேன். அது அவுட் சைடு ஸ்கூலா கூட இருக்கலாம். ஒரு 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 ட்ரெக்கிங் போயிட்டு வருவார், அவர் ஒரு மலை மேலே ஏறிட்டு வருவார். இல்லைன்னா வந்து ஸ்கூலுக்கே சம்மந்தம் இருக்காது, அவர் வந்து போய் ஒரு ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி அதில் புதுசாக கிரியேட்டிவாக ரைட் பண்ணி, இல்லை பத்திரிகைகள் நடத்துகிற ஏதோ ஒரு சிறுகதை போட்டியில் கலந்து அதில் ஜெயிப்பார். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்கள். ஸோ எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸில் வந்து பர்த்டேஸ் வருது, பர்த்டேஸ் வருது, பர்த்டேஸ் வருது, ஃபெஸ்டிவல்ஸ் வருது, குட் திங்ஸ் அட் ஸ்கூல் வருது. அடுத்தது வந்து ஸ்கில்ஸ். அதில் வந்து என்ன மாதிரியான ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, இந்த 4 விஷயங்கள். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தைய நாம பாராட்டுறதுக்கு, கவனிங்க, ஒரு குழந்தைய நாம பாராட்டுறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு குழந்தைய பாராட்டுறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. முதல்ல இதை யோசிச்சிருக்கோமா நம்ம? Have you ever thought about this? I'm just asking all of you. Have you ever thought about this? இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? ஒரு குழந்தைய நாம பாராட்டுறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பர்த்டேஸ் இருக்கு. யாரோட பர்த்டே? குழந்தையோட பர்த்டே மட்டுமா? ராங். நம்ம பெரிய தப்பு பண்றது என்னன்னா, குழந்தையோட பர்த்டே வந்தால் தான் குழந்தைய பாராட்டுவோம். நம்மளோட பர்த்டே வந்து குழந்தைய பாராட்டுறதானா? இல்லை, குழந்தை வந்து நம்மளை பாராட்டணும்னு நினைப்போம். அப்புறம் அக்காவோட பர்த்டே, தம்பியோட பர்த்டே, எல்லாத்தையுமே ஒரு குழந்தைய பாராட்டுறதுக்கு டூலா நீங்க யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபெஸ்டிவல்ஸை வந்து லேண்ட்மார்க்கா கொடுக்க முடியும். ஒரு ஃபெஸ்டிவல்ல இருந்து அடுத்த ஃபெஸ்டிவல் அப்படின்னு லேண்ட்மார்க் பண்ண முடியும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் யோசிக்க போறோம் அடுத்தது. அப்புறம் வந்து ஃபெஸ்டிவல்ஸை தாண்டி வந்து குட் திங்ஸ் ஹேப்பனிங் அட் ஸ்கூல். ஸ்கூலுக்கு வந்து எல்லா நாளும் ஆப்சண்டே இல்லாமல் போயிருப்பார். அல்லது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்கள எத்தனை பேர் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள எத்தனை பேர் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்கன்னு தெரியல. சாய் கீதா மேடம் கிட்ட கேட்டா ஜம்முன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்ல இம்ரானா பர்வீன் இருக்கீங்களா தெரியல, இம்ரானா பர்வீன். ஸோ நீங்க ஆஷா பாக்யராஜ் இருக்கீங்களா? ஆஷா பாக்யராஜ், இம்ரானா பர்வீன், இவங்கெல்லாம் டேக் பண்ணுங்களேன் யாராவது. ஸோ இவங்கெல்லாம் டக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒர்க்கிங் டே வந்து ஒரு உதாரணத்துக்கு 200 ஒர்க்கிங் டேஸ்னு வைங்க ஸ்கூல். ஒரு உதாரணத்துக்கு 200 ஒர்க்கிங் டேஸ்னு வைங்க ஸ்கூல். 200 ஒர்க்கிங் டேஸையும் ஒரு பையன் அட்டன் பண்ணியிருப்பான். நீங்க அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆஃபீஸ். திரும்ப ஐ ரிப்பீட், 200 ஒர்க்கிங் டேஸையும் ஒரு பையன் அட்டன் பண்ணியிருப்பான் ஸ்கூல். நீங்க 200 ஒர்க்கிங் டேஸ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ யூ கேன் செலிப்ரேட் தட். எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ். 90% அபவ் எடுத்திருப்பான், ஸ்கூல்ல வந்து அட்டன் பண்ணியிருப்பான். என்னைக்கு கடைசியா நீங்க பாராட்டுனீங்க? என்னைக்கு நீங்க கடைசியா பாராட்டுனீங்க? தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ். அவன் கண்டிப்பா பண்ணுவான், கண்டிப்பா பண்ணுவான். ஒரு குழந்தை சூப்பரா பண்ணும். 90%, 95% எக்ஸலண்டா ஒரு குழந்தை பண்ணும். நீங்க போயிருக்க மாட்டீங்க ஆஃபீஸ்க்கு, நீங்க செய்ய வேண்டிய வேலையை 95%க்கு மேல செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு குழந்தை பண்ணிருக்கோம். கடைசியா நீங்க எப்ப பாராட்டுனீங்க? So that is the third point. The fourth point, which is skills. ஒரு குழந்தையோட திறமை ஒரு வருஷத்துல கண்டிப்பா ஒரு முறையோ 2 முறையோ வெளியில வரணும். என்ன கேட்டா இந்த 4 கேட்டகரியும் we celebrated 100% attendance from each class at the end of the year in school. Correct, Imran Afraveen? நம்ம பேசுறது வீட்ல பேரண்ட் செலிப்ரேட் பண்ணிருக்கோமா? ஸ்கூலுக்கு போகாத அன்னைக்கு கத்துன்னு கத்துறோமே, ஸ்கூலுக்கு போகலைன்னு அவங்க கிட்ட சண்டை போடுறோமே,
நீ இந்த வருஷம் 100% அட்டண்டன்ஸ் வச்சிருக்க, 99% அட்டண்டன்ஸ் வச்சிருக்க, 98% அட்டண்டன்ஸ் வச்சிருக்கேன்னு செலிப்ரேட் பண்ணிருக்குமா? ஸோ அந்த செலிப்ரேட் பண்ணுகிற விதம், ஸ்கில்ல செலிப்ரேட் பண்ணுகிற விதம், ஃபெஸ்டிவல்ல செலிப்ரேட் பண்ணுகிற விதம், பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுகிற விதம், அங்கதான் ஃபீட்பேக் வருது. அங்கதான் ஃபீட்பேக் வருது. நீங்க இப்ப பாருங்களேன், நீங்க பள்ளி மாணவர்களுக்கு ஒவ்வொரு பருவத்திற்கும் பாராட்டோடு பரிசும் வழங்குவேன். ஒரு டீச்சர் செய்றீங்க, ருக்மணி மேடம் டீச்சர் செய்றீங்க. நான் கேட்கறது உங்க பையனுக்கு செஞ்சிருக்கீங்களா, உங்க பொண்ணுக்கு செஞ்சிருக்கீங்களா? இம்ரானா ஃபர்வீன் உங்க பசங்க 4 பேருக்கு செஞ்சிருக்கீங்களா? ஒரு அம்மா, நான் வந்து மதர் ஃபாதர் ரோலுக்கு வரேன். நீங்க செஞ்சிருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நாம ஆபீஸ்க்கு போறது 2 நாள் லீவ் போட்டிருப்போம். ஆனா அவன் போட்டிருக்கவே மாட்டான், அவன் போயிருப்பான். unless and until yeah, if you are celebrating, that's fantastic. Unless and until, yeah, if it is so superb, so இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ். இதுக்கெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்ன்றது நம்ம யோசிப்போம். அந்த செலிப்ரேஷன்றதை வந்து ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம போட போறோம், ஃபீட்பேக் போட போறோம். I usually ask him to take leave just for to take a break. Is that wrong? That is right. நான் வந்து அதை சொல்லல கோகிலா மேடம், அதெல்லாம் நல்லா பண்ணுங்க. நான் சொல்றது, ஒரு வருஷத்துல ஒரு பையன் எக்ஸலண்டா 90+, 95+ ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கான், பியூட்டிஃபுல்லா போயிட்டு வரான் ஸ்கூலுக்கு. கடைசியா எப்போ பாராட்டணுன்றது மட்டும்தான் என் கேள்வி. ஸோ அதை வந்து வீட்டில் பேரண்ட் ஷூல இருந்து நான் கேட்குறேன். ஸ்கூல்ல பண்ணிடுவாங்க, ஏன்னா அவன் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக பண்ணிடுவாங்க. வீட்டில இருந்து நம்ம அனுப்பும்போது வரல, அதாவது போகலை அப்படின்னா பேசியிருப்போம், நல்லா பேசுவோம், நாள் பூரா பேசுவோம். ஆனா போயிருக்கிற பையனுக்கு பொண்ணுக்கு நாம என்ன பண்ணியிருக்கோன்றது, there is something that we are supposed to think. அது இருக்கட்டும். இப்போ நாம அடுத்ததுக்கு வருவோம், unexpected things. இப்போ வாங்க அடுத்தது வாங்க. Point number 2, unexpected things. Point number 1 அது அப்படியே இருக்கட்டும். இப்போ point number 2, unexpected things அப்படின்னு போடுங்க. Unexpected things 2 unexpected. முதல்ல வந்து expected போட்டோம் இல்லையா? முதல்ல expected என்ன போட்டோம்? expected good things. இப்ப unexpected good things போடுங்க. unexpected good things. வெரி குட். குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா சூப்பர். எத்தனை வீட்டில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். பரத், மை மிஸ்டேக், unexpected good things. Yeah. So unexpected good things. சரியா? This is point number 2. இதுல A, கேட்டகரி A, பாயிண்ட் நம்பர் 2ல கேட்டகரி A எழுத போறீங்க. unexpected good thingsல பாயிண்ட் நம்பர் 2, that is, அதுல வந்து A எழுதுறீங்க. A வந்து unexpected good thingsல A வந்து பாசிட்டிவ் எழுதுங்க. பாசிட்டிவ் எழுதுங்க. A வந்து பாசிட்டிவ். unexpected good things சப் கிளாசிபிகேஷன், A வந்து பாசிட்டிவ், B வந்து நெகட்டிவ். ரெண்டு எழுதுங்க. unexpected good things, A வந்து பாசிட்டிவ், B வந்து நெகட்டிவ். நல்லா கவனிங்க, கிளாசிபிகேஷனோட பேர் வந்து குட் திங்ஸ், ஹேப்பனிங் தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இங்கே நெகட்டிவ்னு ஒன்றும் இல்லை, அதை நான் அப்புறம் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். unexpected good thingsல A பாசிட்டிவ், B நெகட்டிவ், ரெண்டு. unexpected good things அதுல வந்து A பாசிட்டிவ், B நெகட்டிவ். யா, B நெகட்டிவ். ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ unexpected good thingsல A பாசிட்டிவ்னா ஒரு எதிர்பாராத நிகழ்வு நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். unexpected good thingsல வந்து A பாசிட்டிவ், அது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, நம்ம இப்படி எடுத்துக்கோமே, எதிர்பாராத விஷயம் வந்து COVID-19, கொரோனா வந்து unexpected good thing. இட்ஸ் a good thing நம்ம யோசிக்கிறோம். unexpected good thing.
இதுல ஏன் பாசிட்டிவ் என்னன்னா, இந்த அன்எக்ஸ்பெக்டட் குட் திங், இந்த டைமை கொஞ்சம் இங்க கவனிக்கலாம். இந்த டைமை நம்ம குழந்தைங்க எப்படி மேனேஜ் பண்ணுச்சு அப்படின்றத இதுவரை அவங்கள்ட்ட பேசியிருக்கோமா? அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லியிருப்போம், வீட்டில் வச்சுக்கிட்டு பெரும் தொந்தரவா இருக்கு தாங்கலன்னுலாம் பேசியிருப்போம். அவனுக்கும் அதே தான். உங்க முகத்தையே காலையிலிருந்து நைட்டு வரை அவனை பார்க்கறது, உங்க முகத்தையே காலையிலிருந்து நைட்டு வரை பார்க்கறத விட பெரிய தண்டனை அவனுக்கு உண்டா? ஸோ அவனுக்கும் அதே பிரச்சனை தான், அல்லது பொண்ணுக்கும் அதே பிரச்சனை தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம கூடவே 6 மாதத்துக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம விளையாட போகாம ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்குள்ளேயே ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்குன்னா என்ன மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி அது, என்ன மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த குழந்தைக்கு. ஸோ நான் வந்து உங்க ஷூல இருந்தா ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பேன். 1 month you have spent without seeing your friends, without going to school, without going outside, still you are doing all your work. இப்பவும் இருந்து நல்லா பண்ணிட்டு இருக்க இல்லையா? ஸோ அதனால ஸோ தட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்ல பாசிட்டிவ். இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்ல பாசிட்டிவ். ஓகே, இப்போ நான் ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன். ரெண்டாவது விஷயம் அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்ல நெகட்டிவ், அதுக்கு வரேன். அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ் அது நெகட்டிவ், அதுக்கு வரேன். ஒரு 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 சாம்பிளா நாம வந்து இதுல யாரை எடுத்துக்க வேணாம் அப்படின்னா, ஸ்ரேயா குமார் அண்ட் ஸ்ரதா, இவங்க 2 பேரையும் எடுத்துக்குவேன். அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ் எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு நினைக்கும் பொழுது, பார்வதி அம்மா அவங்களுடைய இறப்பும் ஒரு விதத்தில் நாம வந்து குமார் அப்படின்ற ஒரு மனிதர் அடுத்த பெரிய லெவலுக்கு எவால்வ் ஆகிறதுக்கு நன்மை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அப்படி இப்போ அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ல கீழே வந்து நெகட்டிவ். இது வந்து நெகட்டிவான விஷயம். என்னதான் நம்ம பேசினாலும் அவங்க ஃபேமிலியை பொறுத்தளவு அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு விதமான வழி தான் அது, நெகட்டிவ். இத குழந்தைங்க எப்படி ஃபேஸ் பண்ணுச்சு? இத ஒரு குழந்தை எப்படி ஃபேஸ் பண்ணி லைவ்ல வந்து பேசுச்சு? 5வது நாள் 6வது நாள் 7வது நாளே வந்து லைவ்ல பேசிட்டாங்களே, பியூட்டிஃபுல்லா வந்து பேசினாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலுமே சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் வந்து பேசுறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்ல நெகட்டிவா ஒரு குழந்தை எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கு? ஒரு வருடம், நான் சொல்றது 1 academic year அப்படி வச்சுக்கோ. ஒரு வருடத்துல இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் மஸ்ட், இதெல்லாம் நடக்குது. இப்ப நான் சொன்ன கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாத்துலயும் உங்களுக்கு கிளாரிட்டி வந்துருச்சா? அதாவது பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 கிளியர். பாயிண்ட் நம்பர் 3க்கு போகணும். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 கிளியர். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 கிளியர். Point number 1, point number 2 clear. Yeah. Now point number 3. Point number 3. நிர்மலா மணிகண்டன் இருக்கீங்களா? சாரி, நிரஞ்சனா மணிகண்டன் இருக்கீங்களா? எழுதுறீங்களா? பாயிண்ட் நம்பர் 3. யா, பாயிண்ட் நம்பர் 3 now. நெகட்டிவ் எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ். இல்லை, எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்ல ஒரு நெகட்டிவ் வந்து டெத்து சொன்னேன். இம்ரானா மேடம், ஒரு நெகட்டிவ் வந்து டெத் சொன்னேன். ஒரு நெகட்டிவ் வந்து டெத். ரெண்டாவது நெகட்டிவ் வந்து ஆக்சிடென்ட். நீங்க வேணும்னா அதை எழுதிக்கங்க, சாம்பிள்ஸ்னு போட்டு எழுதிக்கங்க. ஒரு நெகட்டிவ் வந்து டெத், இன்னொரு நெகட்டிவ் வந்து ஆக்சிடென்ட், அன்எக்ஸ்பெக்டட் இல்லையா, ஆக்சிடென்ட்ஸ். மூணாவது நெகட்டிவ் வந்து இல்னஸ், எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்போ குழந்தை எப்படி கோஆப்ரேட் பண்ணலாம்? ஸோ இது வந்து மூணாவது. நாலாவது விஷயம், யாராவது ஒருத்தங்க இதை வந்து எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஒன்று வந்து டெத், ரெண்டாவது வந்து ஆக்சிடென்ட், செகண்ட் வந்து ஆக்சிடென்ட், மூணாவது வந்து இல்னஸ், உடம்பு சரியில்லாமல் போகிறது.
4 வந்து பிசினஸ் லாஸ். 4 வந்து பிசினஸ் லாஸ். 4 வந்து பிசினஸ் லாஸ். 4 வந்து பிசினஸ் லாஸ். 4 பிசினஸ் லாஸ். யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. 5 டிரான்ஸ்ஃபர். நிறைய இடத்துல குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பேரண்ட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால அப்பா வந்து கவர்மெண்ட் வேலையில் இருப்பார், டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ 5வது ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கேன் யூ டைப்? கேன் சம்மன் டைப்? I think someone is typing. ஸோ அதை பார்த்துட்டு என்ன நான் எஸ் டெத், ஆக்சிடென்ட், இல்னஸ், பிஸ்னஸ் லாஸ், ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது. இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு 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 காலகட்டத்தில் ஒரு வருஷத்தில் நடக்குது. இந்த மாதிரி இன்னும் 2-3 சாம்பிள் சொல்லலாம். நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ், யா, டெத், ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, இது வந்து 2வது பாயிண்ட். கரெக்டா? Negative situations only na sir, need more explanations on positive unexpected situations. Positive unexpected situations வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு COVID-19 வந்து நடந்துருச்சு. ஆனால் அந்த பையன் அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தான்றது பாசிட்டிவ். ஈவன் இப்போ நான் டெத்தே நடந்தால் கூட அது அன்எக்ஸ்பெக்டட் பாசிட்டிவ்னு நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் அந்த பாசிட்டிவ்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, அதை எப்படி ஃபேஸ் பண்ணி எந்திரிச்சு வந்தாங்க அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன் பாசிட்டிவ். இன்னும் கூட நான் சொல்ல முடியும் பாசிட்டிவ்னா. இப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டட். நீங்க போய் அவர் போய் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு. அது பார்த்தா நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல டாப் 3ல இருப்பாரு. ஒரு ஒரு ஆர்ட், ஏதோ ஒன்று மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்குவார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனில் போய் கலந்துட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுவார். ஷட்டில் போய், இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் குட் திங், பாசிட்டிவ். அன்எக்ஸ்பெக்டட் குட் திங், பாசிட்டிவ். ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் காம்படிஷன் நடக்கும், அதில் ஜெயிச்சு நேஷனல் லெவலுக்கு போயிட்டு வந்துடுவார். ஒரு சின்ன ஷார்ட் மூவி ஒன்று எடுப்பார், அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ். ஓகே, ஃபைன், கிளியர். நவ் வி ஆர் கோயிங் டு 1 பண்ணிட்டோம், 2 பண்ணிட்டோம். இப்போ 3rd பாயிண்ட்டுக்கு போகிறோம் இல்லையா? பாயிண்ட் நம்பர் 3. 2 கிளியர். பாயிண்ட் நம்பர் 3. உங்களுக்கு ஏதாவது 1 and 2ல டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா பாயிண்ட் நம்பர் 3க்கு நாம போகிறோம். பாயிண்ட் நம்பர் 3 now. இப்போ யாராவது ஒருத்தங்க ரெடி அப்படின்னு போடுங்க, இல்லை கிளியர் போடுங்க. ஸோ தட் நான் பாயிண்ட் நம்பர் 3 பற்றி பேசுகிறேன். ஹவு a child will affect the business loss. இல்லை, ரிவர்ஸில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பிஸ்னஸ் லாஸ் நடக்கிறதுனால அது சைல்டு அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக சைல்டு அஃபெக்ட் பண்ணும். அதையும் அவன் ஃபேஸ் பண்ணி உங்கள் கூடவே வந்திருப்பான். நான் இன்னும் அதை பற்றிலாம் பேசல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து இந்த பாயிண்ட் சொல்லி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்தேன்னா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே பாய் வந்து ரெடியாக உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு அந்த பர்த்டே விஷ் அப்படின்றதுல நம்ம என்னமோ பண்ண போகிறோம். ஸோ அங்கே இருக்கு ஃபீட்பேக்கோட வேல்யூ. ஸோ கெட் ரெடி. Okay, so point number 3, rarest of rare occasion. Rarest of rare occasion. Rarest of rare. RAREST. இல்லைன்னா rare occasion எழுதினாலும் சரி. rarestன்னு ஒன்று இருக்கான்னு தெரியல எனக்கு. Rarest இருக்கா? Is it right? Yes, rarest இருக்கு. So rarest of rare occasion. Yeah. இப்போ இந்த rarest of rare occasion என்னன்னா, ஒரு வருஷத்துல நான் சொல்றேன். போதும் 2 பேரும் எழுதிட்டீங்க, போதும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துல நான் சொல்றது என்னன்னா, இந்த rarest of rare occasion வந்து அவன் வந்து ஒரு பையன் வந்து நேஷனல் லெவலில் பெரிய ஆளாக இருப்பான், இல்லைன்னா வேர்ல்டு வைடு பெரிய ஆளாக வந்திருப்பான், ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். இங்கே யாரோ
இங்க யாரோ ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்களே, ஜெயமேரியோட குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை, ஜெயமேரியோட குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை ஏதோ ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தது. யாராவது போட முடியுமா? திருக்குறள்ல என்னமோ பண்ணியிருந்தாங்களே, என்னமோ ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்களே. ரேரஸ்ட் ஆஃப் ரேர், திருக்குறள்ல என்னமோ ஒன்று பண்ணியிருந்தாங்களே. ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ன்றது இருக்கிறதுலயே ஹையஸ்ட், அன்எக்ஸ்பெக்டட், அதுக்கு மேல ஒண்ணு இல்ல, அந்த அளவுக்கு எக்ஸலண்டா பண்ணது அப்படின்றதா ரேரஸ்ட் ஆஃப் ரேர். அந்த மாதிரி ஏதாவது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் உங்களுக்கு அந்த அந்த குழந்தை பண்ணது நீங்க டைப் பண்றீங்கன்னு வெயிட் பண்றேன். ஜெயமேரி அவங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க ரிலேட்டட் வித் திருக்குறள் ஏதோ ஒன்று பண்ணாங்களே, இல்லை உங்க ஸ்கூல்ல ஏதாவது நடந்திருந்தா? ரேரஸ்ட் ஆஃப் ரேர், ஒரு ஒரு அது ஒரு ரேர் அக்கேஷன் சார். அவ்வளோ அவ்வளோ வந்து பண்ணவே முடியாது சார். அந்த மாதிரியான ஒன்று நினைச்சே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அக்கேஷன். நாட் ஓன்லி ரெக்கார்ட்ஸ், நாட் ஓன்லி ரெக்கார்ட்ஸ், 200 திருக்குறள் 5.39 நிமிடங்களில் சொன்னால் குழந்தை அறிஞா. ஸோ நாட் ஓன்லி ரெக்கார்ட்ஸ், ஆமா நாட் ஓன்லி ரெக்கார்ட்ஸ், யா லட்சம் வின் பண்ணியது. நாட் ஓன்லி ரெக்கார்ட்ஸ் 350 திருக்குறள் நோன் பை ஹர் தரவணி. ஸோ நாட் ஓன்லி ரெக்கார்ட்ஸ், சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. இப்போ வந்து ஒரு இப்போ இவங்க அவங்க சௌமித்ரா ஞாபகம் இருக்கா? சௌமித்ரா வந்து என்னோட பர்த்டேவுக்கு எக்ஸ்பென்ஸ் வேண்டாம், அந்த அது வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர், இட் இஸ் நாட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர். அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ் இருக்கு இல்லையா, அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்ல பாசிட்டிவ் அது. இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்ல அது பாசிட்டிவ், வெரஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ன்றது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, சம்திங் சம்திங் வெரி யூனிக். பிரியா ராஜீவ் இருக்கீங்களா? பிரியா ராஜீவ், பிரியா ராஜீவ், பிரியா ராஜீவ் மிஸ்ஸிங். பிரியா ராஜீவ் இருந்தா யாராவது ஒருத்தங்க பிரியா ராஜீவ்னு டைப் பண்ணி 539 அப்படின்னு போடுங்க. பிரியா ராஜீவோட டாட்டர் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு முடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வளர்க்குறேன் அப்படின்னு ஒரு லைன் சொன்னாங்க இல்லையா. தட் இஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர். ஹியூமனிட்டி அட் இட்ஸ் பெஸ்ட், ஹியூமனிட்டி அட் இட்ஸ் பெஸ்ட். அது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர். அது மாதிரியான விஷயங்கள், அது மாதிரியான விஷயங்கள் தான் ரேரஸ்ட் ஆஃப் ரேர். எத்தனை குழந்தைங்க கொடுக்கும் இந்த வருஷத்துல? எத்தனை குழந்தை கொடுத்துருக்கோம்? சிங்கப்பூர்லயே எத்தனை குழந்தைங்க கொடுத்துருக்கோம்? எத்தனை குழந்தை இந்த வருஷத்துல சிங்கப்பூர்ல அந்த முடிவை எடுத்திருக்கோம்? ஸோ திஸ் இஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர். எஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர். இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸும் கிளியரா, இந்த 3 பாயிண்ட்ஸும் கிளியர் அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். அண்ட் ஒன் பாய் இஸ் வெயிட்டிங். இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபார்ச்சுனேட்லி நித்திலனோட பர்த்டே வந்து ஃபாலிங் ஆன் திஸ் டே. இதெல்லாம் பிளான் பண்ணி வரல. நேற்று வரை நான் வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் கோர்ஸ் நடந்தது. இன்னைக்கு இதை பண்ணணும் அப்படின்னு தோன்றி அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் இன்னைக்கு காலையில் வந்து நித்திலன் பேச போறாரு, நித்திலனுக்கு இன்னைக்கு பர்த்டே வேற அப்படின்றதெல்லாம் வந்தது. ஸோ 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 சம்திங் எல்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுடே. ஸோ கெட் ரெடி, கெட் ரெடி. All 3 points clear? All 3 points clear? எனக்கு கிளியர்னு ஒரு வார்த்தை வரணும். வந்துருச்சுன்னா நான் அடுத்தது சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். All 3 points clear? இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருந்ததுன்னா ஓகே, அது வந்து என் தங்கை பேத்தி முடி கொடுத்தாங்கன்றது அதெல்லாம் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. எத்தனை பேர் கொடுக்க முடியும்? எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிச்சிருக்க முடியும்? குழந்தைங்க யோசிக்குதே, நம்ம யோசிச்சோமா? நம்ம கொடுக்குறோமா? குழந்தைங்க யோசிச்சு சொல்றாங்களே. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தட் இஸ். கிளியர் அங்கிள், அவரே போட்டார், அவரே சொல்லிட்டார். தளபதியில சொல்லுவார்ல, தேவா நல்லா இருக்கார். யார் சொன்னார்? தேவாவே சொன்னார். ஸோ அது மாதிரி அவரே நித்திலனே சொல்லிட்டார், கிளியர் அங்கிள். ஸோ வெரி குட், வெரி குட், வெரி குட். கிளியர். நித்திலன் இஸ் வாட்சிங். தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ கிளியரா?
இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாம்பிள் வந்து நித்திலனோட பர்த்டே இன்னைக்கு. இப்ப நித்திலனோட பர்த்டேக்கு வந்து நம்ம விஷ் பண்ணணும். இந்த விஷ் பண்றது அப்படின்றது வந்து பொதுவா நாம என்ன பண்றோம்னா, ஹாப்பி பர்த்டே நித்திலன்னு போடுறோம். இதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே நித்திலன் போடக்கூடாதா சார்? போடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ஏதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணிட்டு தான் ஹாப்பி பர்த்டே நித்திலனுக்கு வரணும். நாம அந்த முன்னாடி ஏதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்குன்றது தான் ஃபீட்பேக். அதுதான் ஃபீட்பேக். இந்த ஹாப்பி பர்த்டே நித்திலன் அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ பண்ண வேண்டியிருக்கு, ஏதோ எழுத வேண்டியிருக்கு, ஏதோ சொல்ல வேண்டியிருக்கு, ஏதோ செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே அது சொல்லலாம். ஃபீட்பேக் சொல்றதுக்கு இப்போ நான் பேசினேன் இல்லையா, பர்த்டேஸ், ஃபெஸ்டிவல்ஸ், முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா பாயிண்ட்ஸ். ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னா பார்த்துட்டே வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் என்னமோ ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, என்னமோ ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லணும். நமக்கு எப்பவுமே ஷார்ட்கட் தானே பிடிக்கும். இருக்கிறதுல என்ன ரொம்ப ஈஸியஸ்ட் என்ன தெரியுமா? ஹாப்பி பர்த்டே நித்திலன் அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுறது. ஆனா ஹாப்பி பர்த்டே நித்திலன் சொல்றது கூட அதுவே நாட் குட். பட் அது கூட ஓகே. ஹெச்பிடி நிதிலன்னு போடுவாங்க பாருங்க, அது இன்னும் கொடுமை. ஹெச்பிடி நிதிலன். ஸோ அது போட்டுறது ஹெச்பிடி நிதிலன், ஓவர் டன் அப்படி போட்டா பர்த்டே விஷ் சொல்லிட்டோம்னு அர்த்தம். சரி, ரைட். இப்போ வந்து ஒரு பர்த்டே வருது அப்படின்னா நம்ம இன்னைக்கு அந்த அந்த பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுல ஒரு பர்த்டே வர்றதை மட்டும் இன்னைக்கு சாம்பிளா எடுக்கிறோம். அதை எடுத்து நம்ம பண்ணிட்டோம்னா மீதி எல்லாம் எப்படி பண்ணணுன்றது நமக்கு தெரியும். எனக்கு இங்க யாராவது ஒருத்தங்க எல்லா பாயிண்ட்டையும் ஒரு 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 இதுல போட முடியுமா? ஒரு இல்லைன்னா நான் இந்த மொபைல்ல கூட பாத்துக்கிறேன் ஒரே நிமிஷம். பிகாஸ் இந்த செஷன் வந்து லைவா நடக்குது, எதுவும் நாம ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணல. இட்ஸ் கமிங் வெரி நேச்சுரல். ஸோ ஐ வாண்ட் ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ். யாராவது ஒருத்தங்க போட முடியுமா எல்லா பாயிண்ட்டையும்? all points together. all points together. யாராவது ஒருத்தங்க போட முடியுமா? நான் பார்த்தேன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஐ திங்க் நிரஞ்சனா மணிகண்டன் போட்டீங்க. தேங்க்யூ நிரஞ்சனா மணிகண்டன். எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ் வந்து ஒன்று வந்து பர்த்டேஸ். அந்த பர்த்டே பற்றி தான் இப்போ நம்ம பேசணும். செகண்ட் வந்து ஃபெஸ்டிவல். இப்போ பர்த்டே பற்றி பேசுறதுல நமக்கு சாம்பிள் கிடைச்சிருச்சுன்னா பர்த்டேக்கு என்ன பண்ணணுன்றது நம்ம யோசிச்சிருவோம். மூணாவது வந்து குட் திங்ஸ் அட் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன். நாலாவது வந்து ஸ்கில்ஸ். அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கவே இல்லை சில விஷயங்கள் நடந்தது, அதுல வந்து பாசிட்டிவா நம்ம ரியாக்ட் பண்ணது எப்படி? இல்ல பாசிட்டிவா அப்படி சொல்லல. அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்ல பாசிட்டிவா சில அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நடந்தது, நெகட்டிவா சில அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நடந்தது. ரெண்டுமே நல்லதுக்கு தான். கோகிலா மேடம், இப்போ உங்களுக்கு புரியறதா? இப்போ நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா இருக்கா? அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்ல பாசிட்டிவா சில விஷயங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா நடந்தது. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க, கோகிலாவலி நாயகம். அது வந்து இட் பிகம்ஸ் அ மேசிவ் ஹிட். அது வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹிட் ஆகுது. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து சும்மா தான் ஆரம்பிச்சேன், ரெண்டு மூத்தர்ல அது அப்படி எக்ஸலண்டா போகுது அப்படின்றது அன்எக்ஸ்பெக்டட் குட் திங். ஸோ அதே வந்து அன்எக்ஸ்பெக்டட், அதாவது நான் எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்ப லாஸ் ஆகி ரொம்ப சிரமமாயிடுச்சு அப்படின்றது வந்து அன்எக்ஸ்பெக்டட்ல நெகட்டிவ். ஐ திங்க் கிளியர்னு நினைக்கிறேன். மூணாவது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் வந்து நம்ம ஏற்கனவே பேசணும். ஒரு அக்கேஷன்ஸ், அதுல வந்து எப்படி குழந்தைங்க எழுந்து வராங்க அப்படின்றது. இப்போ குரல் வந்து அந்த ஒரு டைம் லிமிட்டுக்குள்ள அவ்வளோ குரலை சொன்னது, அதுக்கு ஒரு 1 lakh வந்து ப்ரைஸ் வாங்குறது, முடிய வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகே, இவ்வளவு விஷயங்கள் ஒரு வருஷத்துல ஒரு குழந்தைய சுத்தி நடக்குது. நாம ஒரு குழந்தைய பாராட்டுறதுக்கு, ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு, அதுவும் நல்ல ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. இதுல ஒன்னே ஒண்ணுதான் அநேகமா நடக்காம இருக்கும். அது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர். தட்ஸ் வை தட் இஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர். அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர்னு சொல்றதுடைய நோக்கமே எப்பாவது நடக்கும், ஒரு வருஷத்துல நடக்கும், நடக்காம போகும். ஆனா மீதி எல்லாமே கண்டிப்பா நடந்துடும். ஒரு சக்சஸ் இருக்கும், ஒரு ஃபெயிலியர் இருக்கும், ஒரு லாஸ் இருக்கும், ஒரு டெத் இருக்கும், ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும், ஒரு இல்னஸ் இருக்கும். இதெல்லாம் நடந்துடும். ஒண்ணு நம்ம வீட்டுல இருக்கும், இல்ல பக்கத்துல இருக்கும், இல்ல எதிரில் இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கும், இல்ல குழந்தையோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகே, இப்ப
இவ்வளவு நடக்கிற விஷயத்துல பர்த்டேவை மட்டும் இப்ப நம்ம சாம்பிளா எடுத்துக்க போறோம். நித்திலன் அப்படின்றவருக்கு பர்த்டே. நித்திலனை வந்து அஃப்கோர்ஸ் இந்த 5PM ஃபேமிலியோட குழந்தைவர். ஸோ ஹி இஸ் நாட் பிரபாகரன் அண்ட் அவங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரபாகரனோட குழந்தை இல்லை. நோ மோர். ஹி இஸ் த சைல்ட் ஆஃப் 5PM ஃபேமிலி. நம்ம வந்து ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 எல்லாம் எழுதுனீங்கல்ல. பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 இதெல்லாம் எழுதுனீங்கல்ல. இதுல நித்திலன்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். என்னமோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இதுல இருக்கிறதுல ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி அவர்கிட்ட வரும். அப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் தி பெஸ்ட் பீப்புள் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் தி பெஸ்ட் டு ரைட் அபவுட் திஸ். இருந்தாலுமே நம்ம ஃபேமிலிக்கு தொடர்புல இருக்கிற ஒரு பையன் அப்படின்றதுனால இந்த கிளாசிபிகேஷன்ல, இங்க இருக்கிற கிளாசிபிகேஷன்ல இந்த பையனை பற்றிய ஒரு 3 வரிகள் நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லணும். இதுதான் ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் நீங்க எழுதுற அந்த 3 வரி, அந்த ஃபீட்பேக் will change his life. நான் சொல்லட்டுமா? ஒரு சாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ இன்னைக்கு காலையில 5 o'clock 5 minutes பேசினார். ஷார்ப்பா 5 minutes பேசினார். இன்னைக்கு காலையில 5 o'clock ஷார்ப்பா 5 minutes பேசினார். நான் இப்ப கேட்கிறேன், கோவிட்ல இந்த மாதிரி ஒரு குரூப்ல, திரும்ப சொல்றேன், கோவிட்ல இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு குரூப்ல காலையில 5 மணிக்கு 5 நிமிஷம் ஒரு பையன் பேசுறத இந்த கிளாசிபிகேஷன்ல நான் ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ல கொண்டு போய் வைப்பேன். எத்தனை பேர் பேசுவாங்க? எத்தனை குழந்தைங்க அந்த மாதிரி பேச முடியும்? இட்ஸ் அ ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அகேஷன். காலையில எழுந்து வந்து 5 நிமிடம் உட்காந்து பேசுறது. சரி, அது ரேரஸ்ட் ஆஃப் ரேரா எனக்கு தெரியல சார். ஆனா நிச்சயமா அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ்ல அது வெரி பாசிட்டிவ் சார். அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸ், அது அன்எக்ஸ்பெக்டட். ஒரு பையன் வந்து பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட், அது வந்து குட் திங். அதுல வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் சார். அதை எவ்வளவு அழகா அந்த நடந்ததை வந்து அவர் ஃபேஸ் பண்ணார், எடுத்தார் அப்படின்றது. ஸோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டு கீழே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவேன். நான் வெறும் ஹாப்பி பர்த்டே போட மாட்டேன். 5PM லைவ்ல இன்னையில இருந்து இந்த பர்த்டேன்னு வந்தா வெறும் பர்த்டே, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போடுறத முதல்ல ஸ்டாப் பண்ணு. குழந்தைங்கள்ட்ட வந்து ஹாப்பி பர்த்டேனா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, இதுதான் பர்த்டேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. குழந்தைங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது வந்து ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட். அது ஒரு 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 டெம்பரவரி ஹாப்பினஸ். அவ்வளோ செலுத்துற நீங்க இவ்வளவு கிளாசிபிகேஷன்ல எக்ஸலண்டா இருக்கிற ஒரு பையனுக்கு அல்லது பெண்ணுக்கு அதை ஒரு வருஷமா நீங்க பாக்குறீங்க. அதை மென்ஷன் பண்ணி அதை 4 வரிகள்ல எழுதி அல்லது 2 வரிகள்ல எழுதி கீழே ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நீங்க கொடுக்குற கிஃப்ட்ல, நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நம்ம இங்க லைவ்ல பண்ணுவோம். நீங்க கொடுக்குற கிஃப்ட்ல அதை சைன் பண்ணி, இதை எழுதி சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா லைஃப் லாங்கா காலையில 5 மணிக்கு ஒருத்தங்க பேச கூப்பிட்டா எந்த சிரிச்சுட்டே போவாங்க. ஏன்னா நீங்க அவனுடைய கேரக்டரை, அவனுடைய எக்ஸலண்ட் குவாலிட்டியை அவனுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. ஒரு ஃபீட்பேக்ல அவனை கான்சியஸ் ஆக்கிட்டீங்க, அவனை உணர வச்சுட்டீங்க, அந்த பொண்ணை உணர வைக்கிறீங்க. அந்த பொண்ணை லைஃப் லாங்கா வந்து நான் எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் கொடுக்குறேன். இப்போ இதில் எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸில் வந்து பர்த்டேஸ், ஃபெஸ்டிவல்ஸ், குட் திங்ஸ் அட் ஸ்கூல், எஜுகேஷன், ஸ்கில்ஸ் சொன்னேன் இல்லையா? அன்எக்ஸ்பெக்டட் குட் திங்ஸில் வந்து நெகட்டிவ் வந்து என்னன்னு கேட்டப்போ டெத்துன்னு போட்டேன். இப்போ பார்வதி அம்மாள் அவங்களுடைய மறைவை 2 குழந்தைங்க எவ்வளவு அழகா ஃபேஸ் பண்ணாங்க. ஒன் இஸ் ஷ்ரதா, another one is ஸ்ரேயா. இந்த 2 பேருக்கு எதையாவது எழுதி, அதாவது நீங்க அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் நெகட்டிவை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்கன்றதை எழுதிட்டு கீழே வந்து பர்த்டே கிடையாது, நாம பர்த்டே விஷ் அவங்களுக்கு பண்ணல, கீழே வந்து ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அந்த லைனை நீங்க சேர்க்கலாம். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் ஃபீட்பேக். ஒரு ஃபீட்பேக்னா சும்மா அப்படியே ஹாப்பி பர்த்டே. இப்போ இனிமே சொல்லுவீங்க, நீங்க இனிமே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவீங்க. எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க யாராவது. இனிமே ஹாப்பி பர்த்டே நித்திலன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இனிமே நீங்க சொல்ல மாட்டீங்க. ஹாப்பி பர்த்டே கீர்த்திகா இனிமே சொல்ல மாட்டீங்க.
ஹாப்பி பர்த்டே இம்ரானா இனிமேல் சொல்ல மாட்டீங்க. ஹாப்பி பர்த்டே ஆஷா பாக்யராஜ் சொல்ல மாட்டீங்க. இனிமே ஹாப்பி பர்த்டே திங்கர் குமார் சொல்ல மாட்டீங்க. இனிமே என்ன சொல்லுவீங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் எடுப்பீங்க. இதுல உங்களை இன்ஸ்பயர் பண்ண விஷயம் ஒன்று எடுப்பீங்க, அதை எழுதுவீங்க. அதுக்கு கீழே தான் ஹாப்பி பர்த்டே போடுவீங்க, அல்லது அதுக்கு கீழே ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ போடுவீங்க, அல்லது வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ போடுவீங்க. போட்டு உங்க சைனை பண்ணி அனுப்புனீங்கன்னா தட் குவாலிட்டி, தட் கேரக்டர் பிகம்ஸ் அ ஸ்ட்ரென்த் ஃபார் தட் பர்சன். அந்த பர்சனுக்கு அந்த கேரக்டர், அந்த குவாலிட்டி வந்து ஒரு லைஃப் லாங் ஸ்ட்ரென்த்தாக மாறிடுது. am I right? am I right? இப்போ நீங்க எழுதுனதை நான் படிக்கிறேன். நிரஞ்சனா மணிகண்டன் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருந்தீங்க. நித்திலன் கேளுங்க, உங்க பர்த்டே பாருங்க எப்படி செலிப்ரேட் பண்ண போறது. அதாவது நான் எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்று உண்டு. எப்பவுமே நல்லதை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். எத்தனையோ குழந்தைங்க இல்லை சும்மா இந்த மாதிரியான நிகழ்வுக்கெல்லாம் வராமல் விளையாடிட்டு இருக்குங்க. நீங்க இந்த நிகழ்வுக்கு ரெகுலரா வந்தீங்க. யூ ஆர் வெரி வெரி punctual in attending good things, and for that nature gives you all these things. இப்போ நான் அதை படிக்கிறேன். Hi Nithilan, you are an inspiration to kids as well as for me. You are perfect in maintaining timing during the sessions. Every day morning you are sharp in completing the walking goal. I observed it in Telegram. Excellent speech today morning. Your timing was super, 5:05. Keep rocking. Many more happy returns of the day, dear Nithilan. So how is it? நிரஞ்சனா மணிகண்டன் இதை சொன்னதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? இப்போ இம்ரானாவது எடுக்கிறேன். எக்ஸ்ட்ராடினரி லேர்னிங் ஸ்கில்ஸ் அண்ட் கியூரியஸ் லேர்னர் அட் யுவர் ஏஜ். ஹிஸ் ஏஜ் வேண்டாம், யுவர் ஏஜ். நீங்க ஸ்ட்ரைட்டா எழுதுங்க. யுவர் ஏஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் all the 5 p.m. topic. Wish you a very bright future, Nithilan. Today morning talk, 5 a.m. live about Galaxy. Happy birthday wishes, Nithilan. Great thought at the best. Yeah. Nithilan, today live I saw your speech about your time management. How to wake up at 4:30. Our whole family is praising you, dear. Even to fix time for your food. How to adjust with your sister. Even for watching TV. What a maturity level. Even I can't do this at my age. Your view about astronomy is rocking today. Keep it up. Happy birthday, star Nithilan. Bhanumati Krishnan. Now you understand? இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ நளினி தேவி மேடம் போட்டிருக்கிறத பார்ப்போம். You are procedure of structure. Feedback for other friendly appreciation. You are little champ. Love you, dear. Okay. Nithilan, the learner. You are an inspiration to all irrespective of age. Your involvement, doing things amazing. Keep inspiring. Good luck. Many, many happy returns of the day. Sincere updates daily in ZNLP and HEPTA groups, something extraordinary. Always curious in learning. Superb. Keep rocking. So, Sharmila madam எழுதுறாங்க. Nithilan dear, your daily audio about science in TK3 gives more values. Love your consistency towards your commitment. Small drops make a great ocean. Proud of you, my dear. Happy birthday, baby. இப்போ உங்களுக்கு புரியுறதா? நீங்க இப்ப அந்த ஹாப்பி பர்த்டேன்றதுக்கு முன்னாடி என்னமோ ஒன்று பண்ணீங்களே, that is feedback. That is feedback. That is feedback. பிரபாகரன் அண்ட் சுமதி பிரபாகரன், நித்திலன் வந்து உங்க குழந்தை மட்டும் இல்லை. இனி வந்து அவர் வந்து பொது சொத்து. அவர் வந்து இந்த உலகம் வந்து கொண்டாடும். அதை வந்து இனி யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அது அப்படிதான். அது வந்து அந்த நல்ல சிந்தனையோட நல்ல பார்வைகளோட இருக்கிறவங்களை வந்து உலகம் டக்குன்னு தத்தெடுத்துரும். அவங்க வந்து they are no more belonging to one family. They are belonging to huge world, universe. அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ ஆடானில் தைரியமாக பேசுவதும் இன்று 5 மணிக்கு அழகாக பிரபஞ்சத்தை எங்கள் கண்முன் நிறுத்தியதுடன் அறிவும் பல தகவல்களும் இந்த வயதிலேயே அறிந்து வைத்திருப்பதும் உனது வாழ்வின் உச்சத்தை காணப்போவதற்கான அறிகுறி. ஸோ
Dear Nithilan, at this age, your contribution and involvement in learning at 5 p.m. family is fantastic. You are the role model for the children.